ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்ல பாக்ஸ் மாடல்ல பேடிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு டைப்பான ஷார்ட்கட்டை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பிடேக் கிரியேட் பண்ணிட்டு அந்த பிடேக்கை நான் இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்ட் கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு வேல்யூ எல்லோன்னு கொடுத்துருக்கேன். பிளஸ் நான் அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேடிங் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி அதுக்கு 20 பிக்சலும் 30 பிக்சலும் வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம பேடிங்கோட டாப்ல ரைட் லெஃப்ட் பாட்டம்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாம நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த 20 பிக்சல் நம்ம டாப்லயும் பாட்டம்லயும் ஷோ ஆகும். பிளஸ் நான் இந்த 30 பிக்சல் எதுக்கு யூஸ் பண்றேன்னா, இது வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்ல அந்த ஸ்பேஸ்க்கு யூஸ் ஆகுது. வாங்க இதை உங்களுக்கு கன்சோல் ஸ்கிரீன்ல ரன் பண்ணி கேட்டுறேன். இந்த இடத்துல பேடிங் ஆட் ஆயிருக்கு. நான் இந்த கன்சோல் ஸ்கிரீன்ல ரன் பண்ணி கேட்டா உங்களுக்கு ஈஸியா புரியும். கன்சோல் ஸ்கிரீன் ஆன் பண்ணிட்டு எலமெண்ட்டுக்குள்ள போயிட்டு பாடியை கிளிக் பண்ணிட்டு பி டேகை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கோடிங் எதுனோம் பாத்தீங்களா, நம்ம அந்த இடத்துல சிங்கிள் லைன் கோடிங், அதாவது பேடிங்கை மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து 20 பிக்சல் வந்து டாப்லயும் பாட்டம்லயும் ஆட் ஆயிருக்கு பாத்தீங்களா. பிளஸ் இதை வந்து 30 பிக்சல் ஆட் பண்ணுவோம் பாத்தியா, அது வந்து லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஆட் ஆயிருக்கு. வாங்க இந்த பாக்ஸ் மாடல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாத்தீங்களா, டாப்லயும் பாட்டம்லயும் 20 பிக்சலும் ரைட் அண்ட் லெஃப்ட்ல 30 பிக்சலும் ஆட் ஆயிருக்கு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.